बुद्धं शरणं गच्छामि। குருவே சரணம், குருவே துணை, குருவே போற்றி, குருவே எல்லாம். எல்லா உயிரும் பேரருள், பேரறிவு, பேராற்றல், பேரானந்தம் பெறட்டும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாராச்சும் எதையாவது சொன்னாங்கன்றக்காக நம்ப வேண்டாம். நம்முடைய பகுத்தறிவையும் அனுபவத்தையும் கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து நமக்கும் நம் சமுதாயத்திற்கும் நன்மை அளித்தால் ஒழிய, அதாவது சமுதாயம்ன்றது பிற உயிர்களுக்கும் நன்மை அளித்தால் ஒழிய அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. புத்தர் இந்த காணொளியில் புத்தர் 7 கடை வச்சிருக்காரு. அந்த 7 கடையில் ஒரு கடை, அந்த ஒரு கடையில் ஏற்கனவே ஒரு சரக்கை பற்றி பார்த்துட்டோம். இப்போ அடுத்த சரக்கை பற்றி பார்க்குறோம். இந்த சரக்குன்றது துக்கம். புத்தர் அப்படின்னாலே அவர் பெரிய ஒரு வாழ்க்கையோட துக்கத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்காரு. அதனால் அவர் ஒரு பெசிமிஸ்ட்டு, இந்த மாதிரி ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி அவரை புத்தரை ஒரு சீல் குத்தி, அதாவது ஒரு ஸ்டாம்ப் குத்தி அவர் அவர் பெரிய சோகவாதி, துக்கவாதி அப்படின்னு பிரித்து வச்சுருவாங்க. அது புத்தரை பற்றி முழுமையாக புரியாமல் நாம் எடுக்கக்கூடிய முடிவு. முதல்ல மகான்களை பற்றி எப்பயுமே நம்முடைய சிற்றறிவை வைத்து, நம்முடைய சிற்றறிவை அளவுகோலாக வைத்து அவர்களுடைய பேரறிவோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அது பெரிய தவறு. அது நாம் செய்த பாவத்தினுடைய விளைவு. மகான்களுடைய வார்த்தைகளில் நமக்கு அவநம்பிக்கை வருவது. திருவள்ளுவர் பெருந்தகை ஒரு விஷயம் சொல்கிறார் அப்படின்னா உலக உயிர் நன்மைக்காக சொல்லியிருக்காரு. அப்போ திருவள்ளுவர் சொன்னதெல்லாம் குற்றம் அப்படின்னு, திருவள்ளுவர் சொன்னது சரியாக தான் இருக்கும். இடைச்சொற்களாக யாராவது என்னத்தையாச்சும் கோர்த்து விட்டுருப்பாங்களே ஒழிய வள்ளுவ பெருந்தகை குற்றம் இழைக்க மாட்டார். இல்லாட்டினா காலத்தை கடந்து காலமே அதை அதை வெளியில் கொண்டு வராது, டெலீட் பண்ணி விட்டுரும். 2000-3000 வருஷத்துக்கு அப்புறமும் அது நிலைச்சி நிற்கிது அந்த நூல் அப்படின்னா அது காலத்திற்கு தேவை. அதனால் இயற்கையை என்ன செஞ்சுருக்கு, அதை நிப்பாட்டி வச்சிருக்கு. 2650 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது புத்தருடைய வாழ்க்கை, அவர் வாழ்ந்தது. அவர் பொய் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அப்போ அவர் போய் துக்கம் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருப்பாரானா நம்மளுடைய தேடுதல் குறைவினால். அவர் என்ன சொல்கிறாரு, துக்கம்ன்றாரு, துக்கத்தை காரணம் இருக்குன்றாரு, நீக்க முடியுன்றாரு, அந்த பாதையும் காட்டுறாரு. 4 விஷயத்தையும் சொல்லிட்டு போகிறாரு. நம்ம துக்கத்தை மட்டும் பார்ப்போம், அடுத்ததெல்லாம் நம்ம இன் ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். அது என்ன வாழ்க்கை துக்கமானதா அப்படின்னா, சும்மா ஒரு அலசி ஆராய்ந்து பாருங்களேன். ஒரு நாளைக்கு நமக்கு ஏதோ ஒரு சந்தோஷமான செய்தி வருது, ஆனந்தமாக இருக்கும். அது நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ஏறினதாக இருக்கலாம், அல்லது நமக்கு ஏதாச்சும் பேரும் புகழும் வர்றதா இருக்கலாம், அல்லது நாம் அன்பு செலுத்தக்கூடியவர்களுடைய வெற்றியாக இருக்கலாம். ஏதோ ஒன்று நமக்கு ஆனந்தமாக இருக்கு பாருங்கள். இந்த ஆனந்தம் ஒரு நாளில் எத்தனை முறை இந்த ஆனந்த உணர்வு நமக்கு வருது? உணர்வு பூர்வமாக கவனிங்க. இந்த ஆனந்த உணர்வு ஒரு நாளைக்கு எத்தனை முறை? வருஷத்துக்கு ஒரு தரம் தான் வரும், வாரத்துக்கு ஒரு தரம் தான் வரும், மாதத்துக்கு ஒரு தரம் தான் வரும் அப்படின்னா, அப்போ மாதத்துக்கு ஒரு தரம் தான் அந்த ஆனந்த உணர்வு வருது. மற்ற நேரம் நம்ம அந்த ஆனந்த உணர்வு நம்மக்கிட்ட இல்லைன்றதை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும், இல்லைங்களா? அப்போ என் குருகிட்ட கேட்டேன், நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன், இஷ்டத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், நல்லா பயிற்சி பண்ணுறேன், ஆரோக்கியமாக இருக்கேன், தியானம் பண்ணுறேன், என்னால் இயன்ற ஏதோ ஒரு உதவியை செய்ய முயற்சி செய்கிறேன், நான் துக்கத்தில் இல்லையே குருஜி அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், அப்படியா, புத்தியெல்லாம் நல்லா தெளிவாக தான் வேலை செய்யுது தம்பி. மனித உடலுக்கு 4 நிலைகள். ஒன்று படுத்தே இருப்போம், இல்லை உட்காந்தே இருப்போம், இல்லை நின்றுக்கிட்டு இருப்போம், இல்லாட்டினா இயங்கிக்கிட்டு இருப்போம்.
இல்லையா? ஆமாம் ஆமாம் குருஜி அப்படின்னு. உன்னால் எத்தனை மணி நேரம் படுத்தே கிடக்க முடியும்னு கேட்டார். எத்தனை மணி நேரம் படுத்துருக்கலாம்? 8 மணி நேரம், 10 மணி நேரம். அட ஒரு தூக்க மாத்திரையை போட்டுட்டு ஒரு 12 மணி நேரம், அதுக்கு மேலே இருக்க முடியுமா? 20 மணி நேரம் படுத்திருந்தோம் அப்படின்னாலுமே அடுத்து நீங்கள் எந்திரிச்சா மட்டும்தான் உங்களுக்கு சுகம். இல்லாட்டினா என்ன சுகம் கிடைக்காது, பெட் சோறு வந்துடும். அப்படியே ஒரு வாரம் 10 நாள் படுத்திருந்தீங்கனாலே பூரா எங்கிட்டலாம், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 10 நாள் தொடர்ச்சியாக நடக்காமல் படுத்தே இருந்தீங்க அப்படின்னா நெருக்கி ஒரு 6 மாதமாக சேர்த்து வைத்திருந்த உங்களுடைய கால்களுக்கு இருக்கக்கூடிய வலிமை காணா போயிடும் அப்படின்றாங்க. எங்கள் அம்மாவுக்கு கொரோனா, அப்போ வயசானவங்க, அப்போ படுத்த படுக்கையாக இருந்தாங்க. ஒரு 10 நாள் 20 நாள். அதுக்கப்புறம் அவங்கள எந்திரிச்சு நடக்க சொன்னால் பாத்ரூம் கூட போக முடியல, நடக்க முடியல. அதே தான் எல்லாருக்கும். படுத்தே கிடந்தோம் அப்படின்னா உடம்பு என்ன செய்யும்? சரி நீ இவருக்கு இயக்கம் தேவையில்லை போல அப்படின்னு எல்லா இயக்கத்தையும் குறைச்சிரும். ஸோ நீண்ட நேரம் நம்மால் படுத்திருக்க முடியாது. சரி உட்காந்துருக்கிறது வைங்க. இப்படி சேரில் எத்தனை மணி நேரம் உட்கார முடியும்? 3 மணி நேரம், 5 மணி நேரம் குறுக்கு வலி வந்துடும். கட்டையை கீழே போட்டால் தான் சுகமாக இருக்கும். ஸோ என்ன செய்ய முடியாது? நீண்ட நேரம் அமர்ந்திருக்கவும் முடியாது. உட்காந்தா வலி, வேதனை, துக்கம், அதன் விளைவாக. சரி, நிற்கிறது எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், 15 மணி நேரம், 18 மணி நேரம், 24 மணி நேரம். 8 மணி நேரத்துக்கு 8 மணி நேரம் நின்றாலே காலெல்லாம் வீங்கி போயிடும். வயசானவங்களுக்கு வண்டியில் ட்ராவல் ஒரு 3 மணி நேரம் பண்ணாலே கால் வீங்கிடும். அப்போ நிற்கிறதையும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு மேலே செய்ய முடியாது. அதுக்கு மாற்றை நாம் செய்து தான் தீர வேண்டும். மீறி நின்றுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? வலி, வேதனை, துக்கம் வந்துருச்சா? சரி, அப்போ இயக்கம் எத்தனை நேரம் ஓட முடியும், ஆட முடியும், பாட முடியும், வேலை செய்ய முடியும்? அது ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் தான். அதுக்கப்புறம் உட்காரணும், அல்லது படுக்கணும், அல்லது நிற்கணும். அப்போ இந்த உடலானது நம்முடைய விருப்பப்படி எந்த செயலையும் செய்ய விடாமல் என்ன செய்யுது? துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறதுன்றதை புரியணும். அப்புறம் இன்னும் சொன்னார், காலையில் எந்திரிச்சிட்டு தூங்கி எந்திரிக்கிறோம், பல்லு விளக்காமல் முகத்தை கழுவாமல் நீ வாட்டுக்கு தெரிய முடியுமானா நம்மளை யாரும் பக்கத்தில் வச்சுருக்க மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. அப்போ அந்த கழிவு நீக்குவதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? மெனக்கட வேண்டியிருக்கு. இந்த உடம்பை சாப்பிடாம, தண்ணி குடிக்காமல், கழிவுகள் வெளியேற்றம் பண்ணாமல், கழுவாமல், சுத்தம் பண்ணாமல் வச்சிருக்க முடியுமா? புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடலானது தன்னை கவனிக்க 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 சொல்லிக்கிட்டே இருக்கும். கவனிக்கலைன்னா துக்கத்தை அப்போ தான் உணர முடியும். நீங்கள் ஏதாவது நோய் வந்து படுக்கிறப்ப மட்டுமே நமக்கு இது புரிபட ஆரம்பிக்கும். ஒரு ஃப்ராக்சரோ, இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டோ, இல்லை ஒரு நோயோ, கிரானிக்கல் டிசீஸ் வந்தோ படுத்திருக்கப்போ, ஒரு காய்ச்சல், தலைவலி எவ்வளோ வேதனையாக இருக்குது. அந்த வேதனையிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், நல்ல தலைவலி இல்லை, பூச்சி தலைவலி அப்படின்னு. இந்த உடல் துக்கமானது. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, துக்கத்திற்கு மாற்றை கொடுக்குற மொழிய ஆனந்தம் அடைவதற்கான வழிவகைகள் குறைவு. அப்போ புத்தர் சொல்கிறாரு, இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்கன்றாரு. இது எப்போ புரியும்? நான் துக்கத்தில் இருக்கிறேன் அப்படி எப்போ? நான் ஆனந்தமாக தான் இருக்கேன், சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சம்பாதிக்கிறது, ஓடுறது, ஒரு 40 வயசுக்கு அப்புறம் நீ ஓடினதன் காரணமாக நீ சம்பாரிச்சதில் பாதி காசை டாக்டர் கொடுக்க போகிற. புரிஞ்சுக்கணும். அப்போ தினம் 1 மணி நேரம் ஒதுக்குங்க, அது 1/2 மணி நேரம் ஒதுக்குங்க, உடற்பயிற்சிக்கு ஒதுக்குங்க. ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. இந்த ஆனாபானசதி மூச்சு விடுறப்போ எல்லா மூச்சையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். எளிமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆரோக்கிய பயிற்சியாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். வலிமை தரக்கூடிய பயிற்சியை செய்யணும். இதன் விளைவாக ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அக அமைதியின் காரணமாகத்தான்
ஆமாம், நிஜமாவே நம்ம ஆனந்த அனுபவம் வாழ்நாளில் சிறிதுதான் கிடைக்கிறது. மற்ற நேரம் போனால் ஆனந்தமற்ற நிலையோ அல்லது துக்க நிலையோ, வசதியாக இருக்கவங்களுக்கு ஆனந்தமற்ற நிலை. ஏதாச்சும் ஒரு இப்போ உடம்பு வலிக்குது அப்படின்னா ஒரு மசாஜ் பார்லர் போயிட்டு வந்துடலாம், அதை பிடிச்சி கை காலை பிடிச்சி விட ஆள் இருக்கும். ஆனாலும் வலின்றது ஒரு வேதனை தானே, துக்கம் தானே. ஏழையாக இருக்கவங்களுக்கு அன்றாடம் வயிற்றுக்கே சிக்கல் தான். அப்போ இந்த வாழ்க்கையானது உங்களை ஆனந்தப்படுத்தப்படவில்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றார். ஸோ துக்கத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அப்போ துக்கத்துக்கு மாற்று இருக்கா அப்படின்னு புத்தர்கிட்ட கேட்கலாம். அவர் இருக்கு. துக்கத்திலிருந்து மேல் துக்கத்துக்கான காரணம் சொல்றாரு. துக்கத்துக்கான காரணம் என்ன? தன்னல பேராசை. ஆசைகளை பற்றி 7 காணொலி போட்டிருக்கோம் பாருங்க, புத்தர் காட்டிய பாதை. அப்போ துக்கத்திற்கான காரணிகள், துக்கத்தை நீக்க முடியும், நீக்குவதற்கான வழிமுறைகள். துக்கம் என்பதை உணர்ந்து கொண்டால் மட்டுமே அடுத்தடுத்த நிலைக்கு நாம போக முடியும். ஸோ புத்தருடைய கடையில் 2வது சரக்காகிய துக்கம் என்பதை புரிந்து கொள்வோம். அதை நீக்கும் வழியை, நாம் செய்த வினையை விலையாக கொடுத்து அதை நீக்கும் வழியை பெற்றுக்கொண்டு துக்கத்திலிருந்து மீண்டு என்றும் ஆனந்த சொரூபனாக இருப்பதற்கு புத்தரை பிரார்த்தித்து முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.